வெல்கம் டு மை சேனல்ங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளையாருக்கு ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு கொழக்கட்டை ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஓரியோ பிஸ்கெட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பிஸ்கெட்டை பிரித்து தட்டில் ரெடியாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த பிஸ்கெட்டை எடுத்து பிஸ்கெட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் நம்ம எடுத்து பிரித்து வைக்க போகிறோம். இது போல் கத்தியால் நீங்கள் இந்த க்ரீமை எடுத்தீங்கனாலே நமக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்லேருந்தும் க்ரீமை தனியாக நம்ம இப்போ எடுத்து வச்சுக்க போகிறோம். க்ரீம் ரெடி ஆயாச்சு. இப்போ க்ரீமில் நம்ம கொஞ்சமாக தேங்காயை போட போகிறோம். துருவின தேங்காயை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பால் பவுடர் போட்டுக்கோங்க. அதே போல் கண்டன்ஸ் மில்கையும் கொஞ்சமாக விட்டு அவங்கள நம்ம பூரணம் மாதிரி கலரி ரெடி பண்ணி வைக்க வேண்டியதுதான். இப்போது பூரணம் ரெடி ஆயாச்சு. நமக்கு இவங்கள ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போது மிக்சி ஜாரை எடுத்து ஓரியோ பிஸ்கெட்டை நல்லா மாவாக பொடி பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த மாவா பொடி பண்ண பிஸ்கெட்டை ஒரு பவுலில் நம்ம மாற்ற போகிறோம். பவுலில் மாற்றிட்டு இவங்களுக்கு கூட கொஞ்சமாக நம்ம கண்டன்ஸ் மில்கை போட்டு நல்லா ஒரு கலருன்னு கலரை போடுறோங்க. சூப்பராக கலந்து ரெடி ஆன உடனே கொஞ்சம் கெட்டிமாக இருக்கும். அப்போது துளியோண்டு பால் மட்டும் விட்டு கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓரியோ மேல் பூரணம் ரெடி ஆயாச்சு. இப்போ இவங்களை நம்ம எடுத்து ஒரு கொழக்கட்டைக்கு செய்கிற மாதிரி கிண்ணி செய்ய வைக்க வேண்டியதான். இந்த மாதிரி கப்பு மாதிரி நம்ம செஞ்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை எடுத்து இவங்களுக்கு உள்ள வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போறோம். அவ்வளவுதாங்க. இவங்களை ஸ்டஃப் பண்ணிட்டு இதை அழகா ஒரு மோதகம் மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு அழகான ஓரியோ கொழக்கட்டை ரெடி ஆயாச்சு. முக்கியமா இந்த கொழக்கட்டை பிள்ளையாருக்கும் பிடிக்கும். அதே சமயம் அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா பிஸ்கெட் பிடிக்காத ஆள் யாருமே இல்லை இல்லைங்களா, ஓரியோ பிஸ்கெட். அதனால இந்த வாட்டி பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம ஓரியோ கொழக்கட்டை செய்வோம். ட்ரை பண்ணி பாருங்க. வேக வைக்கிற வேலையே இல்லை. சூப்பரா ஈஸியா செஞ்சிடலாம். ட்ரை பண்ணுங்க. ஓரியோ பிஸ்கெட் கொழக்கட்டை.